friends, welcome to Abhi's Cookery. இன்னைக்கு நம்ம Abhi's Cookeryல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தேங்காய் சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க தான் இந்த ரெசிபியை கேட்டிருந்தாங்க. தேங்காய் சட்னி பண்ணுறப்போ எந்த எண்ணெயில் தாளிக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மூடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்துக்கோங்க, அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். சப்போஸ் தேங்காய் மூடியை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா வெளியே எடுத்து பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா துருவிக்கோங்க. இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் ஒரு மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக மல்லி இலை ஃப்ளேவருக்காக, இது ஆப்ஷனல் தான், சேர்க்கலனாலும் பரவாயில்ல. சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அடுத்து தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சட்னிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிச்சா சட்னியோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அடுத்து 1.5 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 சிகப்பு மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், 2 கொத்து கறிவேப்பிலை. அவ்வளோதான், தாளிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்ச சட்னியை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துடலாம். கூடவே தாளிச்சதையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எல்லாத்துலேயும் தாளித்து பார்த்துட்டேன். தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிற டேஸ்ட்டே வேறு லெவல் தான். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னி பிடிக்காதவங்க கூட கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அபிஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.